சுகர் பிபியை ரொம்ப சூப்பராக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய ரொம்ப சூப்பரான ரொம்பவே ஆரோக்கியமான டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஆரோக்கியமான ஜூஸும் கூட. நிறைய பேர் குடிச்சிருக்க மாட்டீங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஜூஸ் செய்யலாம், சாலட், ஸ்மூதிலாம் கூட செய்யலாம். அதே மாதிரி பல விதமான புட்டிங் கூட செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம டிராகன் ஃப்ரூட் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஆரோக்கியமான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 வகையான டிராகன் ஃப்ரூட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டோட இந்த அடிப்பாகத்தையும் மேல் பாகத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டான, ரொம்ப அழுத்தமான ஒரு பழம் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலை உரிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக பல்ப் மட்டும் தனியாக வரும். இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி ஜூஸ் மாதிரி செய்ய போகிறோம். பொதுவாக அதிகமாக விதை இருக்கக்கூடிய பழங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வகையில் இந்த டிராகன் ஃப்ரூட்டும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பழத்தோட விதைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தியை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. பாருங்க, இதோட மேல் தோலை வந்து இந்த மாதிரி உரிக்கும் பொழுது அவ்வளோ ஈஸியாக இதோட பல்ப் மட்டும் தனியாக கழண்டு வருது. இதோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை நம்ம ரஃபாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக அரைபட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த டிராகன் ஃப்ரூட்டை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஜூஸர் ஜார் இருந்துச்சுன்னா இதில் அரைச்சிக்கோங்க. இதில் அரைக்கும் போது நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு பல்ஸ் மட்டும் தான் கொடுத்து அரைக்கணும். இப்போ இது கூட தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்க்கல, அதுக்கு பதிலாக ஜாகரி சிரப் சேர்த்துக்கிறேன். அதாவது வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வந்திருக்கேன். இது கூடவே தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. பால் ஏற்கனவே சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கல. கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால் சேர்க்குறோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸர் ஜாராக இருந்துச்சுன்னா அந்த கொட்டையெல்லாம் அரைப்படாது. அதனால் குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் வந்து அரைப்பட்டு வந்துடும். குடிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஜூஸர் ஜார் இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாருக்கு பதிலாக அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் மட்டும் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த ஜூஸை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க ஜூஸ் ஒரு 3 பேர் வரைக்கும் குடிக்கலாம். குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிராகன் ஃப்ரூட்டோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனால் எப்போவாச்சும் வாங்கி சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.